ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பிஸ்கட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இதையும் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவு மாவு சேர்த்துக்கலாம். மீதி மாவு இருக்கட்டும். இப்போ இதை இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை 2ஆ பிரிச்சுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா சாக்லேட்டை உருக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சாக்லேட்டை உருக்கி சேர்த்ததுனால அந்த மீத இருந்த மாவை சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். நீங்க கொக்கோ பவுடர் சேர்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மாவு தேவைப்படாது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் மாவையும் இதே மாதிரி உருண்டையாக்கிக்கலாம். இப்ப இந்த மாதிரி பிஸ்கட்டை ஃப்ளவர் ஷேப்ல பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி லைட்டா மேல தட்டி விட்டுக்கோங்க, அப்பதான் பிஸ்கட் நல்லா உள்ளேலாம் வேகும்.
இப்போ இந்த மாதிரி பிஸ்கட் மேலே ஏதாவது டிசைன் வேணுனாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிஸ்கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொன்று பண்ணலாம். இப்போ ஒயிட் பிஸ்கட் செய்யலாம். இப்போ எல்லா பிஸ்கட்டையும் பண்ணி முடிச்சாச்சு. இதை ஓவனில் வச்சிடலாம். 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.